Western Ghats, Pollachiil, India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just rupees 30 lakhs. மீண்டும் வெற்றி பாதையில் தாவேகா திரும்புகிறதா? திரு விஜய் அவர்களும் கரூர் மக்களை போய் பார்க்க போறன்றதும் அந்த தகவலும் வந்துருச்சு. இப்போ எல்லாமே பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. அது எப்படி போகுது? அடுத்து இந்த வெற்றி தொடருமா? அதான் என் கேள்வி. நீங்கள் வெற்றி பாதையை நோக்கி தான் நீ தாவேகா பயணிக்க போகிறது. அந்த பயணத்தில் பல கட்சிகள் உள்ளே சேரப்போகுது. இப்போது நீங்கள் கரூருக்கு மீண்டும் விஜய் காலடித்து வைக்கும் பொழுது சீரியஸாக சொல்கிறேன், அன்னைக்கு இருக்கக்கூடிய அட்டென்ஷன் விஜய் தரப்புலேயே என்ன சொல்கிறாங்கன்னா, மீடியாலாம் பெருசாக யாரும் உள்ளே வர வேண்டாம், நீ உள்ளே வர வேண்டாம், நீங்கள் போங்க, நாங்கள் மேலே இருந்து எடுப்போம், ரோலில் எடுப்பாங்க. இப்போது எவ்வளோ நபர்கள் இந்த இந்த இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை பார்த்து விட்டு கடந்து போகும் பொழுது ஏன் இவர் மட்டும் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களை காப்பாற்றணும் உள்ளே வரணும்? எவ்வளோ ஸ்ட்ராட்டஜிக்கலாக எவ்வளோ அக்ரெசிவாக போகலாம்? இன்னும் 2ஆம் கட்டமாக இப்போ அடுத்து ஒரு 20 பேர் கொண்ட நபர்களை விஜய் தேர்ந்தெடுக்கிறான்னு சொல்கிறாங்கல்ல, இந்த டீம் எப்படி ஃபங்க்ஷன் ஆக போகுது, தளபதி கரூரில் கால் வைக்கும்போது எப்படி இருக்குன்ற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். ஆமாம், நீ தனியால் நினைக்கிற விஜயை, ஆனால் அந்த ஒரு தனியால் தான் இன்றைக்கி தமிழ்நாடே தேடிக்கிட்டு இருக்கிற ஆள். அவரை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க மக்கள், அவர்கிட்ட தான் ஓட்டு போடணுன்னு இருக்காங்க பொழுது. அப்போ நீ எல்லாம் என்ன பண்ண போகிற? நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க. இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே திரு விஜய் அவர்கள் பரப்புரைக்கு போனால் பெரிய சப்போர்ட் இருக்காதுன்னாங்க. ஆனால் பல பேர் பார்க்குற சோசியல் மீடியாலும் சரி, நிறைய பேர் வெளியில் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் கமெண்ட்ஸ் எல்லாம் வருதுன்னா, ஆதிக்கப்பட்ட மக்களே முதல்ல விஜய்க்கு தான் நிற்கிறாங்க, அவர் பக்கம் தான் நிற்கிறாங்க. உயிரை பறி கொடுத்த உறவுகள் இருக்குல்ல, அந்த உறவை சார்ந்த நபர்கள் எல்லாரும் விஜய் பக்கம் நிற்கிறாங்க. வலைதளங்களில் சரி, நிறைய இடங்களில் அவங்க சொல்லக்கூடிய மக்கள்கிட்ட போய் பேட்டி கேட்கும்போது, இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய்க்கு ஓட்டு போடலாமா வேணாமா நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் இன்னைக்கு இனிமேட்டு விஜய்க்கு மட்டும் தான் ஓட்டு போடுறேன், இனி எவனுக்கு போடுறதா இல்லைன்னு தான் தெளிவாக இருக்காங்க. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கண்ணா. வணக்கம் தேவ். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான அந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும்ட்டு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு. என்னோட கேள்வி என்னன்னா, மீண்டும் வெற்றி பாதையில் தாவேகா திரும்புகிறதா? திரு விஜய் அவர்களும் கரூர் மக்களை போய் பார்க்க போறன்றதும் அந்த தகவலும் வந்துருச்சு. இப்போ எல்லாமே பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. அது எப்படி போகுது? அடுத்து இந்த வெற்றி தொடருமா? அதான் என் கேள்வி. விஜய்னாலே வெற்றி தானே அர்த்தம் சொல்கிறேன். இல்லை, அதுக்கான அர்த்தமே ஒரே போடா போட்டிங்களா? அவ்வளோதான். விஜய்னாலே வெற்றி தானும் போது அப்புறம் உங்களுக்கு வெற்றி பாதை தான். நீங்கள் வெற்றி பாதையை நோக்கி தான் நீ தாவேகா பயணிக்க போகிறது. அந்த பயணத்தில் பல கட்சிகள் உள்ளே சேரப்போகுது. இப்போது நீங்கள் கரூருக்கு மீண்டும் விஜய் காலடித்து வைக்கும் பொழுது சீரியஸாக சொல்கிறேன், அன்னைக்கு இருக்கக்கூடிய அட்டென்ஷன் விஜய் தரப்புலேயே என்ன சொல்கிறாங்கன்னா, மீடியாலாம் பெருசாக யாரும் உள்ளே வர வேண்டாம், நீ உள்ளே வர வேண்டாம், நீங்கள் போங்க, நாங்கள் மேலே இருந்து எடுப்போம், ரோலில் எடுப்பாங்க. கூடவே வந்தால் தானே சிக்கல், ட்ரோன் அனுப்புகிறோன்னு சொல்லிட்டு எடுப்பான். ஏன்னா இது மிக முக்கியமான தேசிய செய்தியாக பார்க்கப்படும். இங்கேருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஊடகத்திலேருந்து இங்கே பிற மாநிலத்திலேருந்து இந்தியா முழுக்க கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இது எவ்வளோ கவனம் பெறும் விஜய் போனாக்கா, அடுத்த கட்டமாக விஜய் சொன்ன வார்த்தை, அந்த குடும்பத்தையும் நம்ம தத்தெடுத்துக்கலாம். ஏதோ போனோம், ஃபோட்டோவுக்கு பூ மலர் மாலை வச்சோம், அதுக்கப்புறமேட்டு காசை கொடுத்தோம், கிளம்பி வந்தோம்னு இல்லாமல், திரு விஜய் அவரோட கேரக்டர் இப்படி தானா? ஆரம்பத்துலேருந்தே அவர் அப்படி தான்ப்பா. அதைத்தான் நான் சொன்னேன். ஏற்கனவே நான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன், விஜய் அண்ணாவுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம எதிரிகள் சம்பட்டி வைத்து அடிக்கும் பொழுது அண்ணன் நம்ம இரும்பா இருக்கணும், கரும்பு சொன்னேன்ல. ஏன்னா அவர் ரொம்ப ஸ்வீட்டான ஆள். அவர் இப்போது எவ்வளோ நபர்கள் இந்த இந்த இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை பார்த்து விட்டு கடந்து போகும் பொழுது ஏன் இவர் மட்டும் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களை காப்பாற்றணும் உள்ளே வரணும்? இயல்பாகவே அவர் மனசு அதுதான். இந்த பொட்டு வச்ச அதாவது விஜயகாந்துக்கு ஒரு பாட்டு போட்டாங்கல்ல, தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம், அதே போலதான் அந்த பாட்டு இவருக்கு மிகச்சரியாக பொருந்தக்கூடிய பாட்டு. இவர் மக்கள் தொடர்ச்சியாக கஷ்டப்படுறாங்க, இந்த மக்கள் தான் நம்மளை கொண்டு இவ்வளோ பெரிய பணத்தை கொடுத்தாங்க, அங்கீகாரம் கொடுத்தாங்க, நம்மளை குடும்பத்தில் ஒரு நபரை வச்சு கொண்டாடுறாங்க, இவர்கள் சமகாலத்தில் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு நம்ம கடந்து போய் நம்ம இன்னும் 1000 வருஷமாக வாழ போகிறோம், வாழ்கிற காலத்தில் இந்த மக்களுக்காக திரும்பி நம்ம வாழுவோம், அவர்கள் கொடுத்ததை திரும்பி கொடுப்போம். பிரபஞ்சம் எப்பயுமே எப்படி சொல்லுனாக்கா, உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணத்தை, நகையை, அந்த பொருளை எல்லாமே திரும்ப நீ இங்கேயே விட்டுட்டு தான் போகணும். இதான இயற்கை. மனிதனுக்கு இங்கே கொடுக்கப்படக்கூடிய எல்லாத்தையும், ஏன்னா அவன் எதையுமே கொண்டுட்டு வரல, தனியாக வரான், பிரபஞ்சம் அவனுக்கு கொடுக்குது, திரும்பி அவன் இங்கேருந்து இந்த உடலை பூமிக்கு ஒப்படைக்கும் பொழுது எதுவுமே இல்லாமல் வெறுங்கால தான் போகிறான். அப்போ அவன் சம்பாரித்த சொத்தெல்லாம் விட்டுட்டு தான் போகிறான். ஆனால் அதற்கு முன்பாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை தானமாக மக்களுக்கு கொடுப்பது என்பது எவ்வளோ மிக முக்கியமான நல்ல பண்பு. இதைத்தான் எல்லா மதமும் போதிக்குது, அன்பு செலுத்துங்கள். அண்டை வீட்டார்கள் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னாக்கா, ஒரு விவசாயி, இதுவும் நான் படித்த கதை தான்,
ஒரு விவசாயிக்கு தொடர்ச்சியாக அந்த விவசாயிக்கு வந்து நல்ல மகசூல் இருக்குது, நல்ல முறையில் வந்து அவர் வந்து இந்த நிலத்தை வந்து பயன்படுத்தியிருக்காருன்னு சொல்லி தொடர்ந்து அவருக்கு 6 முறை 7 முறை வந்து விருதுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்தடுத்து கிட்டத்தட்ட 7வது முறை விருது வாங்கி 8வது முறை விருது வாங்க வராரு. அப்போ அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, எப்படி உங்களுடைய நிலம் மட்டும் சிறந்த முறையில் நீங்கள் பயிரிடுறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தொடர்ச்சியாக அந்த விருதுகள் கிடைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்ற பொழுது அவர் என்ன பண்ணுவாராம், அவரை சுற்றியில் இருக்கிற நிலம், அந்த நிலம் வைத்திருக்க எல்லா நபர்களுக்கும் விதை நெல்லை கொடுப்பாராம். அப்போ கொடுக்கும் பொழுது என்ன ஆகுதுனாக்கா, சுற்றி இருக்க விளைநிலங்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டாலும் கொடுக்குறது. அப்போது அந்த நிலங்கள் எதுவுமே பாழாகாமல் இருக்குது. அதன் மூலமாக இவரோட நிலம் சென்றாக இருக்கா, இவருக்கு சுற்றிலும் ஈரத்தன்மை இருக்குது, பாழாகாமல் இருக்குது, பசுமையாக இருக்கிறது. அந்த சுற்றியில் இருக்க வயலில் இருக்கக்கூடிய எல்லாமே களை எடுத்துடுறான், எலியெல்லாம் பிடிச்சிடுறானுங்க, எல்லாத்தையும் செஞ்சிடுறாங்க. இவர் நிலம் பாழாகாமல் இன்னும் சுபிட்சமாக வருது. அப்போ இருந்து நமக்கு என்ன புரியுது, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை நல்லா வச்சுக்கிட்டாலே ஆண்டவன் நம்மளை நல்லா வச்சுப்பான். ஓகே, இதுதான் அந்த கதைக்கு வரும். அப்போது அதுபோல் நம்மளை சுற்றி இருக்க நபர்களுக்கு நம்ம செய்யணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தில் விஜய் உள்ளே வரான்னும் பொழுது, அதைத்தான் முன்னாடியே சொன்னேன், விஜய்னாலே வெற்றி தான், இனி தோல்வி என்பது கிடையாது, அடித்து ஏறி போகிறோம். ஆதவர்ஜின ஒரு வார்த்தை சொன்னார், முன்னாடிலாம் மதுரைக்குள்ளே போனால் வெட்டுவேன் குத்துவேன்வாங்க, அந்த ஆதிக்கம் இருக்கும், அழகிரின்னு ஒருத்தர் இருந்தார், இப்போ அவர் அரசியல்லையே கிடையாது, ஒதுங்கி அவர் பாட்டுக்கு அமைதியாக இருக்கிறாரு. அதே போல் இந்த கரூரில் ஒருத்தர் இருக்கிறாரு, எப்படி கரூரில் ஒருத்தர் இருக்காரு, அவர் அரசியலை விட்டு ஒதுங்குறாரா இல்லையா பாருங்கள் அப்படின்ற வார்த்தையை அவர் பதிவு பண்ணுறாரு. அப்போது எவ்வளோ ஸ்ட்ராட்டஜிக்கலாக எவ்வளோ அக்ரெசிவாக போகலாம். இன்னும் 2ஆம் கட்டமாக இப்போ அடுத்து ஒரு 20 பேர் கொண்ட நபர்களை விஜய் தேர்ந்தெடுக்கிறான்னு சொல்கிறாங்கல்ல, இந்த டீம் எப்படி ஃபங்க்ஷன் ஆக போகுது, தளபதி கரூரில் கால் வைக்கும்போது எப்படி இருக்குன்ற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். நீ வந்து ஆமாம், நீ தனியால் நினைக்கிற விஜயை, ஆனால் அந்த ஒரு தனியால் தான் இன்றைக்கி தமிழ்நாடே தேடிக்கிட்டு இருக்கிற ஆள், அவரை தான் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க மக்கள், அவர்கிட்ட தான் ஓட்டு பண்ணணும்னு இருக்காங்க பொழுது, அப்போ நீ எல்லாம் என்ன பண்ண போகிற? இதில் ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ரேலிஸ், அந்த பொதுக்கூட்டம் எல்லாத்துக்குமே ஒரு எஸ்ஓபி வரணும்னு கொண்டு வந்து, இது ஒரு முன்னுதாரணம் தான். அதாவது இதை நான் நியாயப்படுத்தலை, இந்த ஒரு மரணம்ன்றது தனி, ஆனால் ஒரு ஒரு வரைமுறைகள் வந்துருச்சுல, இத்தனை ஆண்டு காலம் 100 ஆண்டு கால அரசியல்ல இல்லாத ஒரு விஷயத்த இன்னைக்கு ஒரு வரைமுறைக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுக்கு அது நல்ல விஷயம். வந்து ஒரு பொது இடத்தை கொடுக்கும் பொழுது, பொது மேடை அமைச்சு பேசணும் பொழுது, இந்த மக்களுக்கு பிரச்சனை இல்லாம, போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாம, அரசியல் கட்சி நடத்தக்கூடிய நபர்களுக்கும் தடை இல்லாமல், நீ இங்கே கையை காட்டக்கூடாது சொல்றாங்கல்ல, கையை நீட்டக்கூடாது, கால் நீட்டக்கூடாது, இந்த சீனே இருக்காது. ஆனா யூனிஃபார்ம் ஆயிடுச்சுண்ணே. ஆனா இதுல கூடுதல் இன்னொரு மேட்டர் கவனி தம்பி, தளபதி கரூர் போறது இருக்கட்டும், வேங்கை வேல் போகும்போது எப்படி இருக்கும், போகும்போது எப்படி இருக்கும், அதெல்லாம் விடு, தேனாம்பேட்டைக்கு வரும்போது எப்படி இருக்கும், குளத்தூர் போகும்போது எப்படி இருக்கும், கூட்டம் வரும்னு நினைக்கிறேன். சின்னவர் மன்னவர் இருக்காரு, அவர் தொகுதி இது சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி, அங்கே போகும்போது எப்படி இருக்கும், அன்னைக்கு பாருங்க எப்படி அதிருதுன்னு, அன்னைக்கு பாருங்க நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதாவது ஏண்டாவன தொட்டம் ஏண்டாவன நோன்னு ஒரு சொல்லுவாங்களே, ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அதே போல் நீங்கள் தேவையில்லாமல் விஜயை அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்வதை விட்டு அவருக்கான தாக்குதலையும் அழுத்தத்தையும் கொடுத்தோடைய விளைவு என்னன்றதை நீ அடுத்தடுத்து ஒரு ஊருக்குள்ளே வரும்பொழுது மக்கள் அவர் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை வச்சு தெரிஞ்சுப்பீங்க. நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே வந்து திரு விஜய் அவர்கள் பரப்புரைக்கு போனால் பெரிய சப்போர்ட்டே இருக்காதுன்னாங்க. ஆனால் பல பேர் பார்க்குறேன் சோசியல் மீடியாலும் சரி, நிறைய பேர் வெளியில் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் கமெண்ட்ஸ் எல்லாம் வருதுன்னா, ஆதிக்கப்பட்ட மக்களே முதல்ல விஜய்க்கு தான் நிற்கிறாங்க, அவர் பக்கம் தான் நிற்கிறாங்க. உயிரை பறி கொடுத்த உறவுகள் இருக்குல்ல, அந்த உறவை சார்ந்த நபர்கள் எல்லாரும் விஜய் பக்கம் நிற்கிறாங்க. வலைதளங்களில் சரி, நிறைய இடங்களில் அவங்க சொல்லக்கூடிய மக்கள்கிட்ட போய் பேட்டி கேட்கும்போது, இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய்க்கு ஓட்டு போடலாமா வேணாமா நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தால், நான் இன்னைக்கு இனிமேட்டு விஜய்க்கு மட்டும் தான் ஓட்டு போடுறேன், இனி எவனுக்கு போடுறதா இல்லைன்னு தான் தெளிவாக இருக்கிறேன். ஏன்னா நல்ல சீன் வர மனுஷனுக்கு எவ்வளோ ஒரு நெருக்கடி ஏற்படுத்துறீங்கன்னு பார்க்குறோம்ல, அவர் தாண்டா போடுவேன்றான். எல்லாமே அவருக்கு சாதகமாகத்தான் மாறுகிறது. நம்ம பொழுது எப்பயுமே தம்பி நல்லது செய்யணும்னு நீங்கள் ஒரு முயற்சி எடுங்க, பிரபஞ்சம் இறைவன் எல்லாருமே உங்களுக்கு உறுதுணையாக நிற்பான்றது அடுத்தடுத்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. திமுக எம்பி திரு வில்சன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு இடைக்கால தீர்ப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. ப்ரெஸ்ஸில் ரிப்போர்ட்டர்கிட்ட சொல்லியிருக்காரு. இது வந்து உண்மையிலே இடைக்கால தீர்ப்பாக தான் இருக்க போதா? ஆட்சி இடைக்காலம் தாண்டி 6 மாதம் தான். நான் அப்படி தான் பார்க்குறேன். இது இடைக்கால தீர்ப்புன்றது நீங்கள் உங்கள் பார்வையில் நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் சட்டப்படி நீங்கள் முறையீடு பண்ணிக்கோங்க. அப்படியும் முறையீடு பண்ணி ஜெயிச்சா கூட எவ்வளோ நாள் இப்போ ஆட்சியில் 6 மாதம் தான். அப்புறம் ஆட்சி மாறும், காட்சி மாறும். அதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் எல்லாம் கோர்ட்டுக்கு போகிறது தான் உங்களுக்கு நேரம் ஃபுல்லாக இருக்கும். அவங்க கட்சி போகணும்ல, ஒரு ஆளை தூக்கி உள்ளே வச்சா போகணும்ல, அவ்வளோ சிக்கல் இருக்குல்ல, ஏற்படுத்திருக்கீங்கல்ல. பழி வாங்குற படம்லாம் கிடையாது, உண்மையாலுமே இருக்கக்கூடிய சிக்கல், ஊழல், கனிம வள திருடுகள், பல விஷயங்கள் இருக்குது. அதை மேற்கொண்டு போவோம். அடுத்து வந்து வெளிநாட்டில் முதலீடா
வெளிநாட்டு முதலீடா முதலீடா. எல்லாமே இருக்குது தம்பி. எல்லாத்துக்கும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரியும். ஏற்கனவே இன்னொரு கேள்வி என்னன்னா, ஏற்கனவே வந்து தாவேகா பின்னாடி இப்போ பிஜேபி வந்து சப்போர்ட் பண்ணுதுன்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது. அந்த பேச்சுக்கு வலு சேர்க்கிற மாதிரி வானதி அவர்கள் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. என்னன்னா, ம். கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதை வரவேற்கிறோம். கரூரில் நடைபெற்ற சம்பவத்தை ஒரு விபத்தாக மட்டுமே பார்க்க முடியாது என்பதே எல்லோரின் கருத்தாக உள்ளது. இது ஏற்கலாமா? மக்களுடைய கருத்து அதானே தம்பி. அவங்க யாருமே வந்து இது வந்து முழுமையான விபத்தாகத்தான் பார்க்கிறார்களான்னு பேட்டி கொடுக்கறத வச்சு பார்க்கும்பொழுது நமக்கு தெரியுதுல, அவங்களால முழுசா அது வெறும் விபத்து தான் அவங்களால நம்ப முடியல, எடுத்துக்கொள்ள முடியலன்றது தான் பெருவாரியாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கும் பொழுது, தொடர்ச்சியாக இது ஒரு பக்கம் இப்படி இவங்க வானதை சொல்லிட்டதுனாலே உடனே பிஜேபி போயிட்டாங்க அப்படின்லாம் எடுத்துக்க முடியாது தம்பி. இது ஒரு டிசாஸ்டர். இந்த நேரத்தில் வந்து நியாயம் எது சரி எதுன்றதை பார்த்து சில நபர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளவு ஒரு பக்கம் காட்டமாக விமர்சனம் போய்கிட்டு இருக்கும் பொழுது, இந்த பக்கம் எடப்பாடி ஒரு பக்கம் ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. என்னான்ட்டு பால்டாயெல்லாம் நம்மளை பற்றி பேசுதுன்ட்டாரு. இது எதிர்பார்க்கவே இல்லை நம்ம. என்னடா இது மனுஷன் அவ்வளோலாம் அப்படிலாம் பேச மாட்டார் வழக்கமாக. நீ யார்? கலைஞருக்கு பேரன், ஸ்டாலினுக்கு உள்ள, அதை தாண்டி நீ வந்து என்ன செஞ்ச பெருசா? பால்டாயெல்லாம் நம்மளை பற்றி பேசுதுன்னு அவர் ஒரு பக்கம் கடுமையாக போயிட்டுருக்காரு. இந்த சினிமா பிரபலங்கள்லாம் இப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த பக்கம் உட்காந்து ஆளுங்கட்சிக்கு தானே வழக்கமாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசி ஆகணுன்ற மாதிரி இந்த பக்கம் ஒரு ஆள் பேசிகிட்டு இருக்கிறதுல, அதில் அமீர் ஒரு ஆள் பேசுகிறாரு. இயக்குனர் அமீரா? இயக்குனர் தான். இறைவன் மிகப்பெரியவன் படம் எடுத்தாரே அவர் தான். அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது ஆதவர்ஜினாவை குறித்து விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காரு. பசங்க பின்னாடி இருந்து விஜயோடைய ஃபோட்டோ வச்ச கீச்சர் எடுத்து காட்டுறாங்க. எங்கே போனாலும் அதுக்கான ஒரு சம்பவம் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்னும் பொழுது, தம்பி களம் மாறிடுச்சு தம்பி. யதார்த்தத்தை அவங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், கசப்பாக இருக்கும், வெளியில் சொல்ல முடியாது, அவங்களுக்கே தெரிஞ்சாலும் அது வெளிப்படையாக பேச முடியாது, முடிஞ்ச அளவுக்கு போராடுவாங்கன்னுவாங்கள்ல. அப்படி தான் இப்போ வந்து திமுக போராடிட்டு கிடக்கு. ஏதாவது ஒன்று செஞ்சு நம்ம ஏதாவது பண்ணலாமான்ட்டு. பட் களம் மாறிவிட்டது, இன்னும் மாறிக்கொண்டே வருகிறது. விஜய்க்கு சாதகமாக போய்கிட்டு இருக்கிறது. ஏன்னா அவ்வளோ சிம்பிள் கான்செப்ட் தான். ஆட்சி பிடிக்கல, மோசமான ஆட்சி, விலைவாசி உயர்த்திருக்கீங்க, வேலை வாய்ப்பு இல்லை, எல்லா மக்களும் போராடிட்டு கிடக்கிறான், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை, இவ்வளோ தான் கான்செப்ட் அப்படின்னும் பொழுது, ஒரு நல்ல மாற்றத்திற்கான ஒரு அரசியலை நோக்கி விஜயும் மக்களும் சென்று கொண்டிருக்காருன்னும் பொழுது, இடையில இந்த மாதிரி நீங்கள் யாரெல்லாம் குரலி வித்தை காட்டணுமோ காட்டுங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாங்கள் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துட்டு போகிறோம், அவ்வளோதான். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, தாவேக்காவோட பரப்புரை எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது? அடுத்த பரப்புரை எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றது இந்த மாதம் இறுதியிலேயோ அல்லது அதாவது தீபாவளி முடியட்டும். அந்த தீபாவளி இந்த இதெல்லாமே அதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நவம்பர்னு எடுத்துக்கலாமா? நவம்பர் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வீக்லேயே கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு மேலே தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இல்லை, ஏன்னா அதற்குள்ளே வந்து விஜய் இன்னொரு டீமே ரெடி பண்ணுறாரு. அடுத்த கட்ட திட்ட வடிவம் என்ன, அதுக்குள்ளேயும் கவர்மெண்ட் சைட்லேருந்தும் நீதிமன்றத்துக்கு முன்னே மறுபடியும் கேட்டுருவாங்க என்ன ப்ரொசீஜர் வச்சுருக்கீங்கன்னு. ஏன்னா இப்போ நயனா நாகேந்திரன் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு அவர் ரெடி பண்ணிட்டாரு. ஏற்கனவே அன்புமணிக்கு இப்போ நிப்பாட்டி வச்சுருக்காங்க, எடப்பாடிக்கு நிப்பாட்டி வச்சுருக்காங்க. எல்லா கட்சியும் கேட்கும், இப்போ டிவிக்கும் கேட்கும். சீக்கிரம் அந்த முடிவு என்னன்னு சொல்லுங்கள், எங்கே நடத்தலாம், என்ன மாதிரி வழிமுறை செஞ்சுருக்கீங்கும் போது அந்த தீர்ப்பு அரசாங்கத்திலேருந்து வந்த பிறகு இந்த பக்கம் அவருடைய தொடக்கம் தொடங்கிடும். இங்கே முடிவுரை எழுதுவதற்கான முன்னுரையை இங்கே தொடங்குவதற்கான வாய்ப்பு அதிகம். என்ன முடிவுரை? ஆட்சிக்கு தான், வேற என்ன, பொறுத்திருந்து பார்ப்போண்ணா. ஓகே, நிறைய விஷயம் சொன்னீங்க. தாவேக்காவோட அரசியல் எப்படி நகருன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றிண்ணா. நன்றி தம்பி.